எக்ஸ்கியூஸ் மீ கோச், நான் உள்ள வரலாமா? இந்த வீக்கெண்ட் நமக்கு ட்ரைனிங் கேம்ப் இருக்க போகுது. என்ன ட்ரைனிங் கேம்பா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் குவாலிஃபயர்ஸ் இருக்கு, நாம ரெடி ஆகணும். ஓகே, எனக்கு புரிஞ்சுது. ஹமானோவை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்போனண்ட்டாக பார்க்குறீங்கல்ல? ஹமானோ எப்போவுமே ஃபைனல்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கிற ஒரு டீம் கோச். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க நமக்கு ஒரு டஃப் சேலஞ்ச். நாமியோக்கா, உங்களுக்கு எங்களோட ட்ரெடிஷனை பற்றி தெரியுமா? என்னது ட்ரெடிஷனா? 3 days 2 nights. ஃப்ரைடே ஆரம்பிச்சு சண்டே முடிஞ்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ஸ் மேட்சை எதிர்கொள்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். எனக்கு ஒரு கேள்வி. ட்ரைனிங்க்கு நம்ம எங்க போறோம்? பீச்சா, மவுண்டேனா, இல்ல ஹாட் ஸ்ப்ரிங்கா? நம்ம ஸ்கூல் தான். எல்லாரும் ஜிம்ல தான் தூங்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கேம்பா வெளியே வைக்காம ஏன் ஸ்கூலுக்குள்ளேயே வைக்கிறாங்க? கோச் ஒன்னும் இதுக்கப்புறம் நமக்கு பிராக்டிஸ் மேட்சே வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணலையே. இல்ல அப்படிலாம் இல்ல. எனக்கு என்னமோ இந்த வீக்கெண்ட் நமக்கு கண்டிப்பா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்குன்னு தான் தோணுது. எப்படி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கவே இல்லை. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம ஸ்ட்ரைட்டா டோர்னமெண்ட்டுக்குள்ள போறது கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. கேளுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் கேம்ப். ஆல்ரைட், நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் மேட்ச்லயே நம்ம ஜெயிக்கணும். முதல்ல 3 on 2. சுபரு, இங்க பாஸ் பண்ணு. இந்த சுடி புடி. இன்னொரு தடவை டப்பர் சுச்சி கிட்ட பாஸ் பண்ணு. இன்னொரு தடவை. அடச்சே, எதுக்காக நாம திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம்? கசாமா, காம் டவுன். பால ஷூட் பண்றது என்னமோ ஒரு ஆள் தான், ஆனா அது அவனால தனியா பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் தெளிவாவே சொல்லிட்டேனே. தெளிவா சொல்லிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கான ட்ரைனிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ. ஆனா கோச், நீங்க எங்க போறீங்கன்னு சொல்றீங்களா? நம்ம ட்ரெடிஷனுக்கு தயாராக போறேன். என்னது ட்ரெடிஷனா? ஓ, அவசரப்பட்டு விளையாடுறதுனால நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒருத்தனால மட்டுமே தனியா எப்பவும் ஷூட் பண்ண முடியாது. அவனால மட்டும் தனியா ஸ்கோர் பண்ண முடியாது. இல்ல இல்ல, எல்லா பழியும் நீ ஒருத்த மேலேயே தூக்கி போட முடியாது. நீ அவங்கிட்ட கீப் அப் பண்ணி போகல. நாங்க கீப் அப் பண்ணலையா? நான் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது என்ன விஷயம்னு தான் எனக்கு தெரியல. நான் என்ன விஷயத்த மிஸ் பண்றேன்?
அதுக்கப்புறம் அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 8, 9. எனக்கு ஒண்ணு மிஸ் ஆகுது. என் ஃபுட்பால்ல ஒண்ணு மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க ஜிம்முள்ள போய் பார்க்கும்போது திடீர்னு ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்து கதறிட்டாங்க. அது நீதானா? ஏய், நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி, தெரியாம பண்ணிட்டேன். நாமியோக்கா கதை சொல்லி முடிச்சாச்சா? முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ஒரு ஸ்பீட்ஸ்டர். கண்ணை ஆமா, ஓகே. மூடணும். நம்மளுக்கு early morning ட்ரைனிங் இருக்குல்ல, அதனால பேசுனது போதும். எல்லாரும் இப்போ தூங்க போங்க. குட் நைட். குட் நைட். இந்த பக்கம் சுஜி ஓடு. நல்ல ஷாட். அட வெறும் காணாவா? ஜோ, ஏய் சுஜி, இந்த நேரத்திலயா நீ பிராக்டிஸ் பண்ணுவ? உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிரு. என்னன்னே தெரியல, காரணமே இல்லாம நான் உன்கிட்ட அடிக்கடி கோவப்பட்டேன். டோர்னமெண்ட் கிட்ட வந்ததாலேயே என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜோ. ஒன்னு சொல்லட்டுமா? நான் இப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, அப்போ நீ என்னோட கனவுல வந்த. உனக்கு நான் ஒரு கோல் போடுறதுக்கு அசிஸ்ட் பண்ணேன். வினோதமா இருக்கு. என்ன சொல்ற? என்னோட கனவுல நீ தான் வந்தேன்னு சொல்ற. நீ என்னடா இப்படி சொல்ற? நான் எதுக்காக உன்னோட கனவுல வரணும்? எனக்கு ராயல்டி கொடு. என்ன பேசுற நீ? என்னன்னு புரியலையா? ஹேய், ஹேய், உனக்கு என்னதான் பிரச்சனை? ச்சே, ஒன்ன மாத்த முடியாது. ஒன்னு தெரியுமா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்காக ஃபுட்பாலை நீ குவிட் பண்ணன்னு சொல்றியா? இல்ல, இஷ்டம் இல்லைன்னா நீ எனக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா என்னால ஒரு கோலை ஒழுங்கா போட முடியல. என்னால ஒழுங்கா கோல் போட முடியாதுன்னு ரியலைஸ் ஆன உடனே நான் ஃபுட்பாலை குவிட் பண்ணிட்டேன். ஆனா நான் மிஸ் பண்ண ஷாட்டை கூட நீ கரெக்டா கோல்குள்ள போட்டியே. அது வெறும் லக்கு தான். நீ இத பாத்தியா? பார்த்தேன். என்னாச்சு? பேய் பார்த்தேன். என்ன பார்த்த? அதுதான் அந்த வெள்ளை கலர் உருவத்தை பார்த்தேன். வெள்ளை உருவமா? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? அங்க பாருங்க. அது உண்மைதான் போலயே. அது இங்கதான் வருது. ஏய், யாராவது லைட்ட போடுங்க. அம்மா ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஏய் गाइस, நீங்க ஓகே தானே? அட என்ன என்னமோ புடிச்சிருச்சு. ஏய் என்ன விடு, வெளிய விடு. ஏய் என்னாச்சு? ஏய் என்ன இது? என்ன நடக்குதுங்க? என்ன கீழே இறக்குங்க. ஜோ, ஜோ, ஜோ மேல பறக்குறான். எதுக்காக? ஜோ, ஜோ. ஏய், அது கசாமாப்பா. இங்க என்ன நடக்குது? கீழே இறக்குங்க. அவன் மேல மிதக்குறான். என்ன நடக்குதுங்க? யாராவது என்ன கீழே இறக்குங்க. ஜோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன கீழே விடு, என்ன கீழே விடு. ஏய் காசுமா, பார்த்து ஜாக்கிரதை, விழுந்துற போற. ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஸ்விட்ச் இதோ இங்க இருக்கு. அர்த்தராத்திரில எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நீதானா?
இல்ல அது நான் கிடையாது. அது இவன்தான். கோச் நீங்களா? உங்களுக்கு நேரம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? திரும்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க. திரும்ப இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் டீம்ல இருந்து யாராலையும் எந்த வருஷமும் நைட்ல ஸ்கூல்ல தங்கவே முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ச்சே, சின்ன பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த கோச் வேற. கோச் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி கோச், நிலைமை இப்படி கையை மீறி போகும்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப நாமியாக்கா நீங்களும் இதுக்கு உடந்தியா? அதனாலதான் நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக் கதையை பத்தி எங்க கிட்ட சொன்னீங்களோ? இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப் உங்க தைரியத்தை செக் பண்றதுக்காக தான். இது காகேகாவாவோட ட்ரெடிஷன். அதுக்காக கோஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்களா? ஃபுட்பாலை தவிர மிச்ச எல்லா விஷயத்திலயும் நீங்க குழந்தை மாதிரி தான். ஆமா, நீ சரியா சொன்ன. இன்னமும் யாராவது கோஸ்ட் மாதிரி பெட்ஷீட்ல வேஷம் போடுவாங்களா? ஆனா அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு கோச். அட, உங்க கையில இருக்கிற அந்த பேண்டேஜஸ். கோச், நீங்களே அதை உருவாக்குனீங்களா? பார்க்க காமெடியா இருக்கு. ஓய மூடுங்க. இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கலாம். கோச் நேத்து ராத்திரி நம்மள நல்லா பயன்படுத்திட்டாரு. இனி எதை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சுபாரு ஓகே, லஞ்ச் டைம். எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குல்ல? மெகா மீல்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் சிக்கன் விங்ஸ் லஞ்ச் வந்திருக்கு. அதோட இதுல எக்ஸ்ட்ரா ரைஸும் இருக்கு. இதோட டேஸ்ட் இன்னும் அப்படியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இதை சாப்பிட்டிருக்கீங்களா கோச்? மெகா மீல்ஸ்ல நாங்க நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோம். ஹை ஸ்கூல் கிட்ஸ்க்கெல்லாம் அங்க எக்ஸ்ட்ரா லார்ஜ் மீல்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. அதோட அங்க வேலை பார்த்துட்டு இருந்த காலேஜ் கேளும் ரொம்பவே கியூட்டா இருப்பான். காலேஜ் பொண்ணா? அப்ப கண்டிப்பா உங்களோட பெரிய பொண்ணா தான் இருந்திருப்பாங்க. கோச்சுக்கு பெரிய பொண்ணுங்கன்னா தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது கோச். யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது? உங்க உடம்புலயும் நார்மல் ரத்தம் தான் ஓடுதுன்றது உண்மைதான் போல. நான் கூட பச்சை கலர்ல இருக்குமோன்னு நினைச்சேன். என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? ஏலியன் மாதிரி. இல்ல சைபாக். ஒரு ஃபுட்பால். என்ன சொல்ற கேப்டன்? எல்லாருமே எக்ஸ்ட்ரா 100 ஸ்பிரிண்ட்ஸ் பண்ணணும். 100 ஸ்பிரிண்ட்ஸா? கேப்டன். எந்த ஒரு பிராக்டிஸ் மேட்சுமே இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாட போறோமா? ஹிரமாச்சு சாருக்கு கால் பண்ணி வேணும்னா நம்ம இன்னொரு கேமை கேட்போமா கோச்? நான் கேட்டா அவன் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவான். ஆனா வேணும்னே ஒண்ணுமே இல்லாம போகணும். வேணும்னேவா? நீங்க என்ன சொல்றீங்க கோச்? அவங்க எல்லாரோட கண்களை பாரு. இந்த பக்கம். வெற்றினா என்னன்னு இன்னும் அவங்களுக்கு சரியா தெரியல. வெற்றிக்கான பசியோட இருக்காங்க. அந்த பசியை தீக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாவும் இருக்காங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா இந்த வெற்றிக்கான பசிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா கோச் அது... ஆமா, நான் உன்கிட்ட பெட் கூட கட்டுறேன். அவங்க இப்போ எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. ஹே சஹாரா, யா தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அது போதாதா? இது செம்மையா இருக்கு. ஆமா, அற்புதமா இருக்கு. ஹே காய்ஸ், இதெல்லாம் நியாயமே இல்ல. என்ன உங்களுக்கு வேணும்னா நீங்களும் உள்ள வாங்க. எஸ் வரோம். இதோ வந்துட்டோம். யாஹூ! गाइस எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, இத நானும் வரேன். என்ன பாக்குறீங்க? வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க போலாம்.
எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காக்கேகாவாஸ் ஃபேமஸ் ஸ்விம்மிங் பூல் பாத். என்ன? மாட்டீங்களா? ஓகே. கோச் வராரு பாரு. என்ன பண்றீங்க? பழசெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மத்தவங்களோட சேர்ந்து யாருக்கும் தெரியாம ஸ்விம்மிங் பூலுக்கு வருவோம். அப்பெல்லாம் நாங்க காக்கேகாவா ஸ்விம்மிங் பூல் பீச்னு சொல்லுவோம். அப்படின்னா நீங்களும் சாதாரண ஒரு ஹை ஸ்கூல் கிட்டு தானா? ஆமா, எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்கல்ல? அதாவது மோஸ்டான ஹை ஸ்கூல் பாய்ஸ்க்கு ஹை ஸ்கூல் பாய்ஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. சரி கோச், உங்க கதைய சொல்லுங்க. என்னோட கதையா? ஓ, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? நம்ம டீமுக்கும் கேர்ள்ஸ்க்கும் ராசியே இல்ல போல. வாய மூடுங்க. பொண்ணுங்களுக்கு எங்களை பிடிக்கும். இப்ப என்ன கதை? என்ன இப்போவா? ஒரு பொண்ணு கூடவா உங்களுக்கு பிடிக்கல? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கோச் வேர்ல்ட் லெவல்ல விளையாடின ஒரு பிளேயர். கண்டிப்பா 1-2 பொண்ணுங்களோட. என்ன 1-2 பொண்ணுங்களோட வா? ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சா வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அவ மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு கோல். அவளை நோக்கி தான் நான் நேரா ஓடுவேன். அப்படின்னா பால் கோலுக்குள்ள போச்சா? இதுதான் சூப்பர் ஷெல் லாங் ஷாட். அண்டர் வாட்டருக்குள்ள போயிட்டாரு. என்ன இது? என்ன நடக்குதுங்க? நாம கேள்வி கேட்கறத நிறுத்திடுவோம். நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. மறுபடியும் ஃபுட்பால் டீம் தான் இதை பண்றீங்க. மறுபடியும் நீங்களா? ஆமா, உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை? நேத்து தானே உங்க எல்லாரையும் வந்து நான் திட்டிட்டு போனேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கோச் காமியா, நீங்க தான் இந்த பசங்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. முதல்ல போய் ட்ரெஸ்ஸ போடுங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்கள ஒரே டீமா இல்லாம உங்களால ஃபுட்பால்ல ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு தடவை ஒன்னாயிட்டா ஓகே. நீங்க என்ன நிறுத்த ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். சுஜி, என்ன அவ்வளவு ஈஸியா தடுத்துற முடியும்னு நினைச்சியா என்ன? விட மாட்டேன். நான் இவரை தடுப்பேன். சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பால் கிட்ட வா. சஹரா, உன்னோட பாடியை சரியா பயன்படுத்து. சரியான வழியில பயன்படுத்து. நான் பாத்துக்கிறேன். துருக்கவா, உன்கிட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா உன்னோட டோஸை மட்டும் வச்சு விளையாடாத. நான் பாலை எடுக்காம விட மாட்டேன். சுனடா, பாடி பெயின்ஸை யூஸ் பண்ணி ஏமாத்தாத. எப்பவுமே 2 அடி முன்னாடி இருக்கணும். நாங்க உங்களை தடுப்போம். மத்சுவாசி, உன்னோட பொசிஷன்ல கரெக்டா இருக்கணும். தட்சுனாமே, நீ சீக்கிரமா கிவ் அப் பண்ற அந்த இடத்துலயே இருக்கணும். ஹயாஷி, நகானோ, யமாகுச்சி, மத்த டீம் உங்களை ஏமாத்த வந்துகிட்டு இருக்காங்க. உங்க கோலை ப்ரொடெக்ட் பண்ண நீங்க ஆக்ரோஷமா இருக்கணும். அப்புறம் ஆமாகாய், ஆப்பரண்ட் பால்காக வெயிட் பண்ணாத. வந்து பால் எடுக்க ட்ரை பண்ணு. சரி. அதேதான். Come on, சுஜி. அசத்திட்ட. பால பாஸ் பண்றேன், நீ பாத்துக்க. சுபரு, இங்க பாரு. இந்தா ஜோ. ஜோ, சுஜி பொசிஷன்ல இருக்கான். ஓகே, கோல போடு. இனி நீ பாத்துக்க. நாங்க ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டோமோ? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நிஜமாவா? இன்னியோட ட்ரைனிங் கேம்ப் முடிஞ்சது. நம்ம கண்டிப்பா இதுல ஜெயிப்போம். இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. எஸ் சார்.
அது எங்களோட யூனிஃபார்ம்ஸா? உங்க பேரை கூப்பிடும்போது வந்து வாங்கிக்கோங்க. சுனோடா, சஹாரா, அமகாய், மட்சுவாசி, டட்சுனாமி, நகானோ, அயாஷி, யமாகுச்சி. குருகோவோ கசாமா. ஏய் சுபரு, இத பாக்கும்போது எப்படி இருக்கு? சுஜி, இப்பதான் உன் முகத்துல இருக்கிற லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்பர் 10 ஆம், காக்கி காவால அந்த நம்பரை யூஸ் பண்றதே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அந்த நம்பர் உள்ள ஜெர்சியை போட யாரும் விருப்பப்படல. ஆ, ஓகே சுஜி, இப்போ இந்த நம்பர் உனக்கு தான் வந்திருக்கு. நம்ம தோக்கவே கூடாது. சரி. சுபரு, சுஜிக்கு பாஸ் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும். நம்ம பெஸ்ட கொடுப்போம். நீ சொன்னதும் சரிதான். ட்ரைனிங் முடிஞ்சது, கிளம்பலாம். நீங்க உண்மையிலேயே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கோச். ம். அடுத்து வருவது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.